அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நடந்ததை எல்லாம் சொல்ல முடியாது, லென்த்தாக போகும். அதனால் நான் சிம்பிளாக சொல்லுதேன். டவுனில் பார்க்கும்போது அவளாக தேடி வந்து அவளுக்கு பிடிச்சி போய் என்னை பார்த்து ஸ்டார்டிங்லேயே லவ். நாங்கள் பேசிலாம் லவ் பண்ணல, தடவை பார்க்கும்போதே லவ். அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுவா நீ பார்த்து. என்கிட்ட வந்து அழகாக நிற்பா. அப்போல்லாம் அவள் கூடயே அடுத்து வெளிலலாம் போய் மே மந்த்து 1 டே ஃபுல்லாக, ஜூன் மந்த்து 1 டே ஃபுல்லாக. அப்போ காலையில் என் கூட வந்துட்டு நைட்டு தான் போனான். அவள் கூட வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லிகிட்டே போகலாம். மே 7 அன்னைக்கு காலையில் பிளாக் சிட்டியில் அழகாக கிளம்பி வந்தா. அன்றைக்கி நானும் அவளும் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு வெளில போனது, நியூ பஸ் ஸ்டாண்டு கிட்ட உள்ள பூங்கால உட்காந்து மணிக்கணக்காக பேசினது. அடுத்து மதியம் சயின்ஸ் சென்டருக்கு போனது. அங்கே போய் தனியாக கிட்ட உட்காந்து பேசும்போது அவன் நீ பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு என்னோடய தோளில் சாஞ்சி தூங்குனது. அடுத்து ஈவினிங் மேலே ஆனதும் சயின்ஸ் சென்டருக்குள்ளேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட் ஆனதும் அவளை டவுனில் போய் நான் விட்டது. அடுத்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் அவள் வேலைக்கு லீவ் போட்டு என்னை பார்க்கவான்னு கூப்பிட்டா. அன்றைக்கி காலையில் நான் அவளை பார்த்து கூப்பிட்டுட்டு அடுத்தாலையும் சயின்ஸ் சென்டருக்கு போனது. இப்போ நான் அவளை கிஃப்டாக கொடுக்க வந்த நெக்லஸ் அவட்ட கொடுத்தது. நெக்லஸ் அவள் போடும்போது அவள் பின்னாடி முடியில் ஃபுல்லாக சிக்கிட்டு, அடுத்து நான் அவளோட பின்னாடி கழுத்தில் கையை வச்சு சிக்கின முடியெல்லாம் மெதுவாக எடுத்துகிட்டு அந்த நெக்லஸை அவளுக்கு அழகாக மாட்டி விட்டது. அடுத்து படிக்கட்டு வழியாக மேலே போய் நானும் அவளும் தனியாக கையை பிடிச்சிட்டு க்ளோஸாக கிட்ட நின்னது. அடுத்து என் மடியில் வேணால் படுத்துக்கோன்னு அவள் சொன்னது. நைட் ஆனதும் முகத்தை ஒன்றா வச்சுட்டு நெத்தியும் மூக்கையும் இடிச்சிட்டு க்ளோஸாக பேசினது. அப்படி பேசும்போது உனக்கு பயமா இல்லையான்னு நான் கேட்கவும் அவள் நீ என் கூட உள்ளப்ப எனக்கான பயம்னு சொன்னது. அடுத்து நாங்கள் ஃபோன்லாம் பேசும்போது நான் தான் எப்போவும் அதிகமாக பேசுவேன் அவகிட்ட. அப்போது நான் அவகிட்ட நீ எதுவும் பேச தான் மாட்டேங்க, எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு ஃபோன் காலில் கேட்பேன். அவள் அதுக்கு ஃபோன் காலில் எப்படி கொடுக்க முடியும், நீ எங்கள் வீட்டுக்கு வா நான் கிஸ் கொடுக்கேன், இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்கவா அப்படின்னு பேசுவா. என் பொண்டாடி தானே நான் எப்போ வேணாலும் கிஸ் கொடுத்துக்கிடுவான்னு சொன்னது. அவளுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சேன்னு சொன்னது. நம்ம கல்யாணம் நடக்குமான்னு அவகிட்ட கேட்டது. அவள் அதுக்கு நீ அப்படி நினைக்க நம்ம கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்னு சொன்னது. உனக்கு நான் கொஞ்சம் பேசினா பிடிக்குமான்னு கேட்டது. அவள் பிடிக்கும்னு சொன்னது. அடுத்து என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் நாங்கள் வெளில போன டைமில் அவள் எனக்கு சத்தியம் பண்ணது. எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு அவகிட்ட கேட்கும்போது 30 வயசு ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னது. இப்போது நான் அவள் கூட வாழ்ந்த வாழ்க்கையோட ஞாபகத்தை மட்டும்தான் சொல்லுதேன். வாழ்ந்த வாழ்க்கையை தெளிவாக சொல்லணும்னா வீடியோ மணிக்கணக்கில் போயிடும். நாள் கணக்காக உட்காந்து பேசினாலும் முடியாது. மதியம் டைமில் கூட சாப்பிடாம இந்த கால் பண்ணிகிட்டே என் கூட பேசிகிட்டே சாப்பிடுவா. பேசிவிட்டு லாஸ்ட்டாக ஃபோன் வைக்கும்போது ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், அவள் ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவாள். எப்போவுமே பேசிட்டு லாஸ்ட்டாக ஃபோன் வைக்கும்போது எங்களுக்குள்ளே இப்படி தான் சொல்லிட்டு வைப்போம். அப்போ அப்படியே எங்கள் லவ் நல்லா தான் போச்சு. அப்போ அவள் எங்கள் மாமா பையன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுதுன்னு சொன்னான், நான் அவனை லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னு என்கிட்ட சொன்னான். உனக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்டேன். இல்லை எனக்கு அவனை பிடிக்காது, அதான் நான் ஒன்றை லவ் பண்ணுதேன்னு சொல்லி அவங்க கூட கல்யாணத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சும் ஃபோன் காலில் சொன்னால் எங்கள் மாமா பையன் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட உன் பொண்ணு எனக்கு தானேன்னு சொல்லி கேட்டான். அடுத்து என்கிட்டே வந்து என்னை எப்போ லவ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொன்னான். நானும் அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கண்டுக்காமல் அதை பற்றி கேட்காம விட்டுட்டேன். அதை பற்றி அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லுவாள். அம்மன் கோயிலை கூட போவோம், அவள் பின்னாடி நின்று எவனோ சின்ன கல்லை தூக்கி போட்டு அவளை கூப்பிட்டானா. நானும் அவளும் லவ் பண்ணும்போதே ஏகப்பட்ட எச்சு நாய்ங்க இப்படி தான் எங்கள் லவ்வுக்கு இடைஞ்சல் பண்ணிச்சு. அடுத்து நான் சென்னைக்கு வேலைக்கு போய் 10 நாள் தான் ஆச்சு. நான் சென்னைக்கு போவது தட்டி என்கிட்ட நல்லா தான் பேசினான். நான் சென்னைக்கு போன உடனே அடுத்து பார்த்தா அவங்க சொந்தத்தில் உள்ள ஏதோ பையன் வந்து இவகிட்ட பேசிட்டு அடுத்து அவட்ட நான் கேட்டால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுதா. அவள் முன்னாடியே சொல்லும்போது ஏதோ அவங்க மாமா பையன் வந்து பேசினதாகவும் பிடிக்கலன்னு என்கிட்ட சொன்னால் அதான் நான் ஒன்று லவ் பண்ணுதுன்னு சொன்னான். நான் சென்னைக்கு போவது தட்டி என்கிட்ட நல்லா தான் பேசினான். நான் சென்னைக்கு போன உடனே அடுத்து அவன்கிட்ட பேசிட்டு நான் வந்து கேட்டால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லுதா. நான் அவளை லவ் பண்ணும்போது தப்பாக கூட பேசினது கிடையாது. நான் எல்லா விதத்துலேயும் மேலே தான். வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா எனக்காக சண்டை போடணும்ல, நான் கண்ணியத்தை பாதுகாத்து நல்ல வழியில் தான் லவ்வை கொண்டு போனேன். லாஸ்ட்டாக போகும்போது கூட எங்கள் அம்மா திட்டினாங்க, அவங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் சொல்லுது அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். உங்கள் வீட்டில் நான் பேசிட்டேன் ப்ளீஸ் போகாதன்னு சொல்லி கெஞ்சி அடுத்து அவளே சொன்னா போக மாட்டேன்னு சொன்னான். அவளே போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அடுத்தும் அவள் கூட வேலை பார்த்த பொண்ணுங்க, அவள் அக்கா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அவள் சொந்தத்தில் உள்ளவங்கன்னு எல்லாம் சேர்ந்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து சித்து வெக்கமே இல்லாமல் கேவலமான வேலையை பார்த்து சந்தியா கிட்ட ஒன்றுன்னு சொல்லி எங்கள் லவ்வை நாசமாக்கிட்டாங்க. நான் சந்தியா கிட்ட அவள் இன்ஸ்டா ஐடியை வாங்கிட்டு போய் பார்த்தா அந்த மெசேஜாக அவளுக்கு அனுப்பி விட்டு ஃபுல்லாக வீடியோவாக அனுப்பிச்சி விட்டான். அந்த
அடுத்து அவன் ஐடியா ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வீடியோ தான் பார்த்தேன். ஃபுல்லாக 18+ வீடியோவாக தான் வந்துச்சு. அவன் லைக் போட்டது இன்ஸ்டாவில் ஃபுல்லாக லைக் போட்டது காட்டும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணான். அப்போ ஃபுல்லாக அப்படி வீடியோ தான் லைக் போட்டு வச்சு பார்த்தான். அதை பார்த்துட்டே இந்த அளவுக்குலாம் வந்துட்டானான்னு அவ்வளோ வழியாக அனுபவித்தேன் நானே. நான் அதை வச்சு அவங்ககிட்ட அவள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியும் அதை அவன் கேட்கல. நானும் அவளும் லவ் பண்ணும்போது அவளை காதல் தொல்லை பண்ணி எங்கள் லவ்க்குள்ளே வந்துட்டான். அந்த பொழப்புக்கு அவங்க அப்பா எங்கேயும் வெளில எங்கேயாட்டு போகும்போது அவங்க அம்மாவை தொல்லை பண்ணி அவங்க அம்மா கூட போக வேண்டியதானே. வக்கத்தை என்னோட காதல் தான் அவனுக்கு கிடச்சா. என்கிட்ட சந்தியாவே அவனை பிடிக்காதுன்னு சொல்லி அவங்களோட கல்யாணத்தை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியும் அந்த அவளை ஒன் சைடாக லவ் பண்ணி அவளுக்கு காதல் தொல்லை பண்ணி எங்கள் லவ்க்குள்ளே வந்து வாழ வேண்டிய எங்கள் லவ்வை நாசமாக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அப்போ அந்த பிடிச்சி அவங்க கூட போல லாஸ்ட்டாக அவன் முன்னாடியே போகலாமே, எதுக்கு நீ லவ் பண்ணணும். அவன் தான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி இதுக்கு தான் போய் அலைஞ்சான். அந்த அப்போ அவனை லவ் பண்ணலாம். ஆனால் அவனை பிடிக்கலன்னு சொல்லி அதனால தான் நான் ஒன்றையும் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லி லவ் பண்ணான். ஆனாலும் அவள் வழி இல்லாமல் வீட்டில் சொல்லுறவங்களாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் குடும்பமே சேர்ந்து அவளுக்கு பிடிக்காத அந்த கூட கூட்டி கொடுத்துட்டாங்க. இப்படி கேவலமான உலகத்துலேயே நான் பார்த்ததில்ல. நியூஸ்லலாம் வந்துச்சு ஒன் சைட் லவ் காதல் தொல்லைன்னு. இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு கேவலமா இல்லையா? நிஜமாகவே அப்படி கேவலமான வேலையை பார்த்தது உங்கள் சொந்தத்தில் உள்ள அந்த தானே. வீட்டுக்கு வந்து அவள் அம்மா கிட்ட கேட்டு அவகிட்ட கேட்டு காதல் தொல்லை கொடுத்து சந்தியாவுக்கே அவனை பிடிக்கலன்னு சொல்லியும் அவள் குடும்பத்தில் உள்ளவங்க இந்த கூட்டி இல்லாமல் அவனை கேஸில் எதுலேயுமே அவனுக்கு சம்மந்தமே இல்லாதது போல் அடுத்து அவன் வாழ்க்கைக்குள்ளையாட்டு போய் கெடுத்து நாசமாக்குன்னு அனுப்புனதுக்கு அந்த ஆண்டுக்கிட்டு சாகலாம். தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ண தூண்டுதலாக அமைஞ்சவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நான் அப்பவும் கூட அவள் சந்தோஷமாக வாழட்டும்னு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 month முன்னாடியே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். 30/8 அன்னைக்கு விழுந்து அடிபட்டு போலீஸ் என்னை தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்தா கூட நடுங்க விடும். அதனால் நான் அவளை இப்படி பண்ணதுனால நான் ஒன்றும் அவளுக்கு ஆப்போசிட்லாம் இல்லை. அப்படி பார்த்தா நான் என்னையே கொல்ல போனேனே, நான் எனக்கே ஆப்போசிட்டா. அவள் அன்னைக்கே அந்த மூஞ்சில் துப்பி அந்த நாயை ஹீல்ஸு பிஞ்சு போகிறதையும் அடிச்சுட்டு அந்த நாயை விட்டுட்டு அவளை பிடிக்காதுன்னு சொன்னதுக்கடுத்தும் அவள் குடும்பத்தில் உள்ளவங்க அவளை மதிக்காமல் கேவலமான வேலையை பார்த்தாங்களே, அவங்களையும் விட்டு என் கூட வந்து நிற்க வேண்டியதானே. நான் கூட நின்னா அவன் மேலே சின்ன தூசி கூட படாது. சந்தியா செல்லக்குட்டி மேலே அவன் அவங்க கூட பேசினா கூட ஓகேனுங்களா. ஆனால் அவன் முன்னாடியே அவனை பிடிக்காதுன்னு சொன்னான். ஆனாலும் அவங்க கூட பேசும்போதுல அது எப்படி தாங்கிக்க முடியும் அந்த வழியை? நான் இப்போ நல்லா பார்த்துக்கலையா? இல்லைனா நல்ல பையனா நல்ல வழியில் தானே லவ் கொண்டு போனேன். என் கூட வந்தப்பெல்லாம் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். காலையில் அவகிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டு சாப்பிட்லன்னு சொன்னால் அதனால ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஐஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த ஐஸை நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உள்ள பூங்கால உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஐஸை கூட அவளை சாப்பிட்டு உடனே சாப்பிட்டோமா அந்த ஐஸை கூட ஃபுல்லாக சாப்பிட முடியல, பாதி தான் சாப்பிட்டா. இப்போ என்னை விட்டு போகும்போது என்கிட்ட என்னது இல்லை, அவளை பார்த்துக்க முடியாதா? எங்களுக்கு வீடு கட்டக்கூடிய இடம் வயல் நிலம்னு 140 சென்ட் கிடக்கு. கூட வீட்டில் எனக்குன்னு 30 லட்சத்துக்கு அழகான வீடு உடனே இப்போவே கட்டி கொடுக்க முடியும். நான் இப்போது சும்மா வீட்டில் தான் கிடக்கேன். 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்தேன். சந்தியா இல்லாமல் மன வழியில் இந்த வேலையை பார்க்க முடியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியல. எல்லாமே நல்லா கிடச்சும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிட்டேன்னு நினைக்கும் போது அவ்வளோ மனசு வலிக்கு. அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லதை கேட்காம அவள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு என் கூடவே நின்னா இப்போது கூட அவள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போகும். அவளை எல்லா விதத்துலேயும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். அவளுக்கு சாப்பிட கூட கஷ்டப்பட வேண்டாம், நானே ஊட்டி விடுவேன். அவள் கூட வெளில போன டைமில் ஹோட்டலில் வச்சு சாப்பிடும்போது அப்படி தான் நினச்சேன். நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள நம்பிலாம் இல்லை. நானே பிஸ்னஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு போய் மாதம் லட்சமாக சம்பாதிப்பேன். இப்போவே என்னால் முடியும். அதுக்காக தான் அவகிட்ட எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு கேட்டேன். அவள் 30 வயசு ஆனாலும் வெயிட் பண்ணுவேன்னு சொன்னான். நான் எதுக்காக டைம் கேட்டேன்னு கூட ஆனால் அவகிட்ட சொல்லலை. நான் எதையுமே சொல்லாமல் விட்டது தான் என்னோடய தப்பு. அவள் என்னையை லவ் பண்ணதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆனால் நான் அவளுக்கு எதுவுமே கொடுக்கலையே. இந்த வழியை தாங்கிக்கவே முடியல. நான் அவளுக்கு லைஃப்பில் எதுவுமே கொடுக்காமையே அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவள் வாழ வைக்கணும்னு தான் நானே ஆசைப்பட்டேன். சரி, நமக்காக வெயிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வேலைக்கு போனேன். அதுவும் அவளை நல்லா பார்த்துக்கணும். சென்னையில் போய் அங்கே வேலை பார்த்துட்டு அப்படியே கடை ஒன்று வைக்கணும், அது சம்மந்தமாக பார்க்கணுன்னு தான் சென்னைக்கே வேலைக்கு போனேன். நான் எதையுமே அவகிட்ட சொல்லாமல் விட்டதுங்க என் தப்பாலாம். இப்போலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு 1 டேயில் அப்படி சேர்த்து வைக்காங்க அந்த லஸ்ட்டை. ஆனால் நான் அவள் லவ் பண்ணும்போது
2 days காலையில் என் கூட வந்துட்டு நைட்டு தான் போனான். அப்போல்லாம் மனசாட்சிப்படி தானே வாழ்ந்தேன் அவள் கூட. அவளை தொட்டது கூட இல்லை. அப்போ அவள் வீட்டில் சண்டை போட வேண்டியதானே, எதுக்கு என்ன விட்டு போகணும்? பிடிக்காதது போல் அவள் கூட கடைசியில் எந்த சண்டையுமே போடலையே அவள் கூட. 10 நாள் கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை. மெசேஜ் பண்ணானா இன்ஸ்டாவில். நான் எல்லா நிலமையிலையும் மேலே தான். என் கூட வந்து அவள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக போகும். கடைசியில் அவள் எதை பற்றியுமே யோசிக்காமல் விட்டது இந்த நாய்ங்க பண்ண தப்பு. இவங்க தானே உள்ளே வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக கடவுள்கிட்ட பதில் சொல்லியே தான் ஆகணும். லாஸ்ட்டாக இதை வச்சு கூட மீடியா என்னெல்லாம் எவ்வளோ தாழ்த்தி பேசினாங்க. நான் எந்த விதத்துலையும் தாழ்ந்தவன் இல்லை, எல்லா விதத்துலையும் மேலே தான். ஆனால் சந்தேகக்கிட்டலாம் நான் எதையுமே சொல்லலை. அவள் கூட வேலை பார்த்த பொண்ணு இன்ஸ்டாவில் போட்ட வீடியோவை பார்க்கணுமே. நான் அவளை லவ் பண்ணும்போது அவள் கூட எந்த தப்பும் பண்ணதில்லை. அவள் கூட தப்பாக பேசினது கூட இல்லை. நல்ல வழியில் தான் லவ்வை கொண்டு போனேன். அவளை தப்பான வழியில் கூப்பிட்டு போயிட்டு என்னெல்லாமா சொன்னாலோ நாசமாக்கிட்டு போயிட்டாளோ கடைசியில். என்ன தாழ்த்தி பேசுனவங்களாகட்டும், மீடியாவாகட்டும், எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுறேன். இப்போ நான் மற்றவங்கள பற்றிலாம் பேசல, அவங்க என்னம் பண்ணிட்டு போட்டு. ஆனால் நீங்கள் என்னையே என் மேலே போய் சொல்லி தாழ்த்தி என்ன சொன்னீங்க? உழைச்சி 3 இலை விடலை. மரியாதை இருக்கணும். கேள்விக்கு ஒரு மரபு, அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாரா இருந்தாலும் விடமாட்டோம். உலகத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ள பொண்ணுங்களுக்கு வீடியோ கால் வெப்சைட் மூலமாக வீடியோ கால் பண்ணேன். என் கூட பேசின பொண்ணுல இனி லஸ்ட்டு விதமாக அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போய் அந்த பொண்ணு உடம்பு காட்டி பேசிட்டு அடுத்து வீடியோ காலில் பேசின பொண்ணுங்களாம் நான் அவங்களுக்கு கிடச்ச விடவே மாட்டேன்னு சொல்லது போல் கையசையும் முகபாவனையும் கொடுத்துச்சு. இது மூலமாக நீ பொய் சொல்லி தாழ்த்தி பேசின மீடியா நான் எங்களுக்கு சொல்லுதேன். நான் ஏதாட்டு பொண்ணு கூட லஸ்ட்டு விதமாக பழகினா நானே விட்டு போனாலும் அந்த பொண்ணு நீ விட்டு போகாதுன்னு சொல்லி என்னோடய சின்ன வயசுலேயே எனக்கு கடவுள் லஸ்ட்டில் மேலோங்கின வாழ்க்கையை தான் கொடுத்தாங்க. அதனால் மீடியா போய் சொல்லி தாழ்த்தி பேசாமல் வாயை மூடிட்டு போங்க எச்ச மீடியா நாய்ங்களா. போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்களா? பயப்படுவீங்க பத்திரிக்கிறங்களே. உழைச்சி 3 இலை விடலை என்ற பழமொழி போல ஒரு தலை காதலால் பெண்ணை குத்தி கொன்று தப்பி ஓடியவனை என்னமோ பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து 2 போலீசாரும் செல்ஃபி எடுத்த காட்சிதான் இவை. மீடியா போய் சந்தியா டவுனில் அவளா வந்து நீ பார்த்து தேடி வந்து லவ் பண்ண பொண்ணு. இது இப்போ கூட டவுன் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் சாட்சியாக பார்க்கலாம். அதனால் வாய்க்கு வந்தபடி பொய் சொல்லாதீங்க மீடியா. உழைச்சி 3 இலை விடலை என்ற பழமொழி போல கேட்கிற கேள்விக்கு ஒரு தர்மம் இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும். செய்கின்ற தொழிலினுடைய தர்மம், தொழில நேர்மை இருக்கும். உங்க கேள்வியில் அந்த நேர்மையை நான் பார்க்கல. இன்ஸ்டாவில் அதில் இதுலன்னு 18+ வீடியோவாக வந்து தொலையுது. நம்ம ஃபோனில் பார்க்கக்கூடியலாம் டிஜிட்டல் மொபைல் உலகம்தான். ஆனால் நான் இவ்வளோ நாள் நிஜ வாழ்க்கையில் ஆப்போசிட் பாலினத்தை பார்த்தது இல்லை. எந்த பொண்ணு கூடயும் தப்பாக கூட பேசினது கிடையாது. லவ் லஸ்ட்லாம் எனக்கு விஷயமே இல்லை. ஆனாலும் நான் என்னோடய மனசாட்சிப்படி தான் வாழுதேன். சந்தியாவுக்கு அடுத்து என்னோடய லைஃப்பில் ஜெனிஸா வந்தா. நாங்கள் பழகி நைட்டு மணிக்கணக்காக பேசினோம். அடுத்து நான் அந்த நிலைமையில் நமக்கு லவ்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். ராமன் உள்ளத்தில் சீதைக்குத்தான் இடம், அது என்றும் மாறாது. ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்மையா லவ் பண்ணியும் அந்த பையன் தோத்து போயிருந்தானா அவன் லைஃப்ல 1000 பொண்ணு அழகான பொண்ணுங்க வந்தாலும் அவன் மனசை ஜெயிக்க முடியாது. நானும் சொல்ல மாட்டேன், ஆனா உன்னை தாண்டி செல்ல மாட்டேன். முடியாதுன்னு சொல்ல முடியாது my baby, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. மீடியாவில் நியூஸில் அப்படி சொன்னது உண்மையை சொல்லதுக்காக தான் அந்த வீடியோவில் அப்படி பேசினேன். ஆனால் என்னோடய நிஜத்தில் நான் அவளை லவ் பண்ணும்போது தப்பாக நினச்சது கூட இல்லை. இன்றைக்கி என்னோடய மனசாட்சிப்படி வாழ்ந்து தான் என்னோடய வாழ்க்கை எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிட்டு. நான் இப்போ கூட அவளை ஏன் நினைக்கனா, நான் அவள் உடம்பை காதலிக்கலை, அவள் ஆன்மாவை தான் காதலிக்கேன். என்னோட எண்ணம் அவளை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன்.
அவளுக்கு எந்த பையனும் கொடுக்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் பார்த்த இந்த வேலைலாம் எனக்கு ஒன்றுமே இல்லாத வேலை. நானே சென்னையில் கடை ஒன்று வச்சு மாதம் லட்சமாக சம்பாதிப்பேன். இப்போ அப்படி நடந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு இழப்பு நிதியில் அவங்க அக்காவுக்கு ஏதோ வேலையும் ஏதோ பணமோ கொடுத்தாங்களாம். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அவள் இல்லாத வழி வாழ்நாள் வழி. ஆனால் எனக்கு வாழவே முடியாத அளவுக்கு வழி. நம்ம சிஎம் விஜய் அண்ணா லைஃப்லேயே அவங்க ஒய்ஃபே விட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கை, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசை வேண்டாம். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே பண்ணலை. அதுதான் என்னால் தாங்க முடியல. நான் என்னை ஏன் விட்டு போனோம், எந்த பொண்ணு கூட பேசலையே, அவளுக்காக தானே வெயிட் பண்ணேன். இப்போ எனக்காக அவள் ஏன் வெயிட் பண்ணல? கொஞ்ச நாள் தான் ஆச்சு, 10 நாள் தான், எந்த சண்டையுமே போடல. அவள் எந்த மனசில் எப்படி போனானே என்னால் அதுக்கு கூட என்னால் பதில் கிடைக்கல. நம்மளே அந்த பிள்ளையை தொட மாட்டேயா, தப்பாக கூட பேச மாட்டோம். ஆனால் லாஸ்ட்லேயே எவனோ வந்து எடுத்து பேசுவானோ, அந்த பிள்ளைகிட்ட தப்பாக பேசுவானா, அப்படிலாம் பண்ணுவானே. அதை அந்த பிள்ளை அனுமதி அழிச்சு ஏற்றுக்கிடுதியா, அது சண்டை போட வேண்டியது நீ நல்ல பையன் கிடையாது அப்படின்னு அந்த பையன்லாம் விட்டு போக மாட்டேக்கா. அப்படி பேசலவன் அப்படி பண்ணவளவுலாம் ஒன்றும் ஆக மாட்டேங்கியா. நீ பாத்தியா மனித ஜென்மமா வாழைக்கே தகுதி இல்லாத நிலைமையா தெரியல. மனித ஜென்மனா ஒழுக்கமா கண்ணியமா வாழனியா தெரியல. நம்ம நல்ல பையனா வாழுவா, எவ்வளவு வங்கி கிடைச்சாலும் மன வேதனை கிடைச்சாலும் அதை அனுபவிச்சு வாழ்வோம். ஆமா, என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு இந்த நிலைமையில கிடக்கு. என்னையை பற்றி தாழ்த்தி பேசின புத்தி கட்ட நாய்ங்க எல்லா நாய்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். என்னையை பற்றி தனிப்பட்ட விஷயத்தை தாக்கி பேசினவங்களாம் புத்தி கட்டவங்க. இன்ஸ்டாலெலாம் பார்க்கவே முடியல. அப்படி வீடியோ ஏகப்பட்ட வீடியோ வந்து தொலையுது. அது எல்லாத்துக்கும் நடந்தே ஆகக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதை தப்பான வழியில் எடுத்துக்கூடாது, நல்ல வழியில் எடுத்துக்குவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது கடவுள் முடிவு. பார்த்தேன் என் கண்ணு முன்னால் ஸ்கூல் படிக்கக்கூடிய பொண்ணு 5 பசங்க சுற்றி நின்று அந்த பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு இருந்தானுவேன். மனசாட்சி உள்ளவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மனசாட்சி கொண்டு வாழக்கூடியவங்க தான் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணிக்கிட்டு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு. என்னோட லைஃப்லேயே நாங்கள் நல்லா வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளேயே இப்படி வந்துட்டான். லாஸ்ட்டில் இவனை போல் எச்ச நாய்களால் தான் ஏகப்பட்ட பேர்த்தோட வாழ்க்கை அழியுது. இவனுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க பாட்டு போயிடுதாங்க. கடைசியில் நல்லவங்க தான் இந்த உலகத்தில் கிடந்து தினம் மன வலியும் வேதனையும் அனுபவிச்சு ஆகுதாங்க. லெஸ்ட்டு அது தப்பான வழியில் எடுக்கக்கூடியவங்களுக்கு நிஜமாகவே கடவுளே மனித ஜென்மம் இழப்பாக தான் கொடுப்பாங்க. மனிதனாக வாழ தகுதி இல்லாத நிலைமை அது. ஆனால் கடவுள் கூட வதம் பண்ணுவாங்க. ஆனால் எந்த கடவுளும் கண்ணியத்தில் இருக்கக்கூடிய வேலையை பார்த்தது இல்லை. நானும் அவளும் லவ் பண்ணும்போது உடல் பாலின விஷயத்தை பற்றி பேசினதே இல்லை. அவள் 3 லவ் லைஃப்பில் பண்ணா. அவள் முதல் லவ் பண்ணவனும் அவளை தேடி வந்தவன். அவள் 3ஆவதாக லவ் பண்ணவனும் அவளை தொல்லை பண்ணி அவகிட்ட அவன் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட வந்து கேட்டு எச்ச வேலையை பார்த்து தேடி வந்தவன். இவங்களாம் சந்தியாவை தேடி வந்தவங்க. ஆனால் சந்தியா என்னையும் தேடி வந்தவா. என்கிட்ட அவள் சொல்லுவா செகண்ட் லவ் தான் கிடைக்கும்னு சொல்லுவா. என் கையில் சின்ன மச்சம் உண்டு, அதே போல் அவள் கையிலையும் சின்ன மச்சம் உண்டு. எங்களுக்குள்ளே எல்லாமே கிட்ட ஒத்து போகும். சந்தியா கிட்டே அவகிட்ட வெளில கூப்பிட்டு போனப்போ கிட்ட உட்காந்து பேசும்போது அவள் கண்ணை பார்த்து இந்த கண்ணு உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அதான் அதை கடவுள்கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னான். காலத்தின் நீதியில் கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. அவள் நிஜத்தில் அவ்வளோ அழகான பொண்ணு, என்னை விட ஒல்லி. அவள் என்னோட கைக்கு பாதி கை தான் அவள் கையே. லவ் பண்ணும்போது என்னோடய கையில் அப்போ சின்ன தழும்பை பார்த்துட்டு இது எப்படி ஆச்சுன்னு அதை கூட கவனித்து கேட்டான் செல்லக்குட்டி. இன்றைக்கி அவளும் என் கூடவே நின்னா. அவள் மேலே சின்ன தூசி கூட படாது. சந்தியாவும் லாஸ்ட்டாக அவங்க வீட்டில் ஏற்றுக்கலன்னு அவள் என்னை விட்டு போகும்போது நான் அழுதுகிட்டே கெஞ்சி போகாதன்னு பேசும்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 40 நாள் முன்னாடி நான் போக மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னோடய மனசை விட்டு நீ எப்பவுமே போக மாட்டேன்னு சொன்னான். நல்லா வாழ்ந்த எங்கள் லைஃப்பில் உள்ளே வந்து அவங்க பாட்டு ஒன்று சொல்லி பேசி அந்த லவ்வை நான் கூட ஒன்றுமே இல்லாத விஷயம்னு சொல்லி தான் சென்னைக்கு போனேன். ஆனால் இவங்க உள்ளே வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் கிடையாது இது அப்படின்னு அவங்க தட்டி அந்த லவ்வை எடுத்துட்டாங்களா. இதை தானே என்னால் ஏற்றுக்க முடியல. அவன் முன்னாடியே பிடிக்காதுன்னு சொன்னான். அவங்க சொந்தத்தில் உள்ள இந்த எச்ச நாய் என்னெல்லாம் அவகிட்ட பேசினானோ லாஸ்ட்டில் நான் சென்னைக்கு போயிட்டு ஒழுங்காக அவகிட்ட பேசவே இல்லை. அந்த டைமில் எச்ச நாய் தேவையில்லாத வேலை பண்ணி எங்கள் லவ்க்குள்ளே வந்துட்டான். மனசாட்சிப்படி எவ்வளோ நல்லா வாழ்ந்தோம். இந்த வாழ்க்கையில் வந்து அவன் பண்ண கேவலமான வேலையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. மன உளைச்சல் ஆகுது. என் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு கிஸ்ஸு கொடுக்கறது போல் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறது போல் ஸ்டேட்டஸ் போடுதான். அதெல்லாம் இன்ஸ்டாவில் பார்க்க முடியல என்னால். எவ்வளோ வலி அனுபவிச்சனாலாம் என் கண்ணு முன்னாடி அப்படி நடக்கும்போது அவன் வந்து இப்போ எங்கள் லவ் அழிஞ்சிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆனோன்னு அவன் பாட்டு போயிட்டான். இதை கடவுள் சும்மாவே விட மாட்டாங்க. முன்னாடியே எங்கேயாட்டு ஒளிஞ்சு போக வேண்டியதானே. எங்களையே வாழோடாம ஆக்கணும்.
தப்பிக்கவே முடியாது கடவுள்கிட்ட.